ஆலியா எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு புதியா மூவ் ஆனாள். இன்ஸ்டாகிராம் மாடல் மாதிரி அழகு, கருப்பு முடி, பிளாக் க்ளோத்ஸ், பிரைட் ஸ்மைல். பில்டிங்ல இருந்த எல்லாரும் அவளை பற்றி ஒப்சஸ்ட் ஆகிட்டாங்க. அவளுடன் பேசின ஆண்கள் எல்லாரும் டயர்டாகி டார்க் ஐஸுடன் போவாங்க. ஆனா ஆலியா மட்டும் எப்பவும் ஃப்ரெஷ். ஒரு இரவு என் ஃப்ரெண்ட் கிரண் ரூஃப்டாப் டின்னருக்கு அவளால் இன்வைட் பண்ணப்பட்டான். அவனோட லாஸ்ட் மெசேஜ், இங்க ஜாஸ்மின் ஓட ஆஷ் மாதிரி ஸ்மெல் இருக்கு. அப்புறம் அவன் டிசப்பியர். காலை ரூஃப்டாப்ல கேண்டில் வேக்ஸ் மற்றும் ஆலியா பால்கனில நின்று அவளோட தோல் கிளவ் மாதிரி உறிஞ்சிக்கிட்டு இருந்தது. அந்த இரவு மோட்டர் ரூம்ல நான் பார்த்தது, மிரர் முன்னாடி ஆலியா அவளோட ஹியூமன் ஸ்கின் ஐ கழற்றிக்கிட்டு இருந்தா. கீழே கிரே ஸ்கின், க்ளோயிங் வெயின்ஸ், ரிஃப்ளெக்ஷன் மட்டும் என்னை பார்த்தது. லைட் போயிடுச்சு. அவள் என் அருகில் ஹிஸ் பண்ணினாள். இப்போதான் நான் மூச்சு விடலாம். ஒரு வாரம் கழித்து ஆலியா இல்லை. டாப் ஃப்ளோர் அபார்ட்மெண்ட் ரெண்ட்க்கு விடப்பட்டிருப்பதாக ஒரு நோட்டீஸ் இருந்தது. கிரண் ஒருவேளை சிட்டியை விட்டு போயிருப்பாரு என்று போலீஸ் சொன்னாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணலை. என் போன்ல ஆலியாவோட ஒரு போட்டோ இருக்கு, ரூஃப்டாப்ல எடுத்தது. அவள் கேமராவை பார்த்து ஸ்மைல் பண்றா. அவளோட இன்ஹியூமன் கண் க்ளோ ஆகி இருக்கு. எத்தனை முறை நான் அந்த போட்டோவை டிலீட் பண்ணினாலும் அது 3 AM திரும்ப திரும்ப வருது. இது ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஆலியா ஸ்கின் அணிந்து கொள்ளும் பெண் இன்னும் வெளியே இருக்கா மற்றும் அவளோட அடுத்த பாடியை தேடிக்கிட்டு இருக்கா.